நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தேர்தல் வாக்கெண்ணிக்கை நாள். காலையில இருந்தே ஒரே பரபரப்பா இருக்கும். ஆமா, நீங்க ஒரு காஃபியோட டிவி முன்னாடி உக்காந்துட்டு இருக்கீங்க. திரையில தோன்ற ஒவ்வொரு எண்ணையும் ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்கீங்க. எந்த கட்சி முன்னிலை வகிக்குது, யார் ஆட்சி அமைக்க போறாங்கங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும். கண்டிப்பா அந்த எதிர்பார்ப்பு நிமிடத்துக்கு நிமிடம் எகிரிட்டே போகுது. மாலை நேரம் நெருங்குது, முடிவுகள் அதிகாரப்பூர்வமா வெளியாயிடுச்சு. ஆனா வெற்றி பெற்றவர் யாருன்னு பார்த்தா யாருமே இல்ல. அதான் மிகப்பெரிய அதிர்ச்சி. எந்த ஒரு கட்சிக்கும் ஆட்சி அமைக்க தேவையான அந்த பெரும்பான்மை கிடைக்கல. அரசியல் மொழியில இந்த நிலைமையை தான் தொங்கு சட்டமன்றம், அதாவது ஹங் அசெம்பிளி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தேர்தலோட முடிவு புதிய அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு பதிலா நிறைய புதிய கேள்விகளை உருவாக்குற தருணம் இது. ஆமா, ரொம்ப குழப்பமான நிலைமைதான் அது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற தரவுகளோட அடிப்படையில இந்த தொங்கு சட்டமன்றம் அப்படிங்கிற புதிருக்கான விடையை தேட போறோம். இது ஏன் ஏற்படுது, பெரும்பான்மை இல்லாதப்போ திரைக்கு பின்னாடி என்னென்ன நடக்கும், முக்கியமா இது ஜனநாயகத்தோட தோல்வியா இல்ல அதிகாரத்தை பேலன்ஸ் பண்ற ஒரு விஷயமாங்கறத நாம ஆழமா அலச போறோம். சரியா சொன்னீங்க. முதல்ல அடிப்படை எண்கள்ல இருந்து தொடங்குவோம். சரி, ஒரு மாநில சட்டமன்றத்துல மொத்தம் 234 இடங்கள் இருக்குன்னு வெச்சுக்குவோம். அப்போ ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை பலம்ங்கிறது 118 இடங்கள். 50% + 1. ஆமா, இந்த 118ங்கிற எண்ணை தொட்டா மட்டுமே ஒரு கட்சியால சுயமாக அரசாங்கத்தை அமைக்க முடியும். இது ஒரு கிரிக்கெட் போட்டியில வெற்றி இலக்கை அடைய முயற்சி பண்ற மாதிரி தான். ஆனா எந்த அணியும் அந்த 118ங்கிற இலக்கை தொடலன்னா அதுதான் தொங்கு சட்டமன்றம். இதுக்கு தரவுகள்ல இருந்து ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அந்த 234 இடங்கள் கொண்ட சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை எடுத்துக்குவோம். கட்சி ஏக்கு 90 இடங்கள் கிடைச்சிருக்கு. ஓ, 90. ஆமா. கட்சி பிக்கு 70 இடங்கள் கிடைச்சிருக்கு. கட்சி சிக்கு 40 இடங்கள். அப்புறம் மற்ற சின்ன கட்சிகள், சுயேட்சைகள் இவங்களுக்கெல்லாம் சேர்த்து 34 இடங்கள் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த எண்களை பாத்தீங்கன்னா 90, 70, 40, 34 இதுல அதிக இடங்களை பிடிச்சது கட்சி ஏ தான். ஆமா. ஆனா அவங்களாலும் அந்த 118ங்கிற இலக்கை தொட முடியல. அதனால சுயமா ஆட்சி அமைக்க எந்த கட்சியாலும் முடியாது. இங்கே தெளிவான வெற்றியாளர் யாருமே இல்ல. உண்மைதான், யாருக்கும் பெரும்பான்மை இல்ல. சரி, யாருக்கும் பெரும்பான்மை இல்ல, இதோடெல்லாம் முடிஞ்சிருச்சா? அரசியல் வண்டி அப்படியே டிராபிக் ஜாம்ல சிக்கிடுச்சா? அடுத்தது என்ன நடக்கும்? இந்த சூழல்ல தான் உண்மையான அரசியல் ஆட்டமே தொடங்கிட்டு சொல்லணும். இந்த முட்டுக்கட்டையை உடைக்க சில வழிகள் இருக்கு. முதல் வாய்ப்பு கூட்டணி அரசாங்கம், அதாவது கோயலிஷன் கவர்மெண்ட். ஆமா, கட்சிகள் தங்களோட ஈகோவை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எங்களை ஒன்றிணைக்க முயற்சி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அந்த 90 இடங்களை வச்சிருக்கிற கட்சி ஏ 40 இடங்களை வச்சிருக்கிற கட்சி சி கூட கைகோர்க்கலாம். ஓஹோ, அப்போ 2 பேரோட பலமும் சேர்ந்து 130 இடங்களா மாறிடும். சரியா கணக்கு போட்டுங்க. இப்போ அந்த 118ங்கிற எல்லையை அவங்க சுலபமா கடந்துருவாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு பொதுவான திட்டத்தை உருவாக்கி அமைச்சரவையில இரு கட்சிகளுக்கும் இடமளிச்சு அரசாங்கத்தை அமைக்க முடியும். கேக்குறதுக்கு இது ரொம்ப எளிமையான தீர்வா தோணுது. ஆனா நடைமுறை அப்படி இல்லையே. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒருவேளை அந்த கட்சி ஏயும் கட்சி சியும் கொள்கை ரீதியா நேரடி எதிரிகளா இருந்தா என்ன ஆகிறது? நேத்து வரைக்கும் மேடைகள்ல ஒருத்தர் கடுமையா விமர்சனம் பண்ணவங்க இன்னைக்கு எண்களுக்காக மட்டும் ஒன்னா சேர்ந்தா தொண்டர்களை ஏத்துப்பாங்களாங்கிறது பெரிய கேள்விதான். ஆமா, 2 கட்சிகளும் சேர்ந்து பணியாற்ற மறுத்துட்டா இந்த கூட்டணி சாத்தியமில்லாம போயிடுமே. அந்த மாதிரியான ஒரு முரண்பாடு வரும்போதுதான் அரசியல்ல வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிற இன்னொரு துருப்புச்சீட்டு பயன்படுத்தப்படுது. வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னா இது கூட்டணியில இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயம். இதுல சிறுபான்மையா இருக்கிற ஒரு கட்சி அரசாங்கத்துல நேரடியாக பங்கேற்காது. எந்த ஒரு அமைச்சர் பதவியும் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்ப சும்மா ஆதரவு மட்டும் தருவாங்களா? ஆமா, சட்டமன்றத்துல பெரும்பான்மையை நிரூபிக்கும் போது மட்டும் ஆட்சி அமைக்கிற கட்சிக்கு ஆதரவா வாக்களிப்பாங்க. ஒரு நிமிஷம், எந்த பதவியும் வேண்டாம், எந்த அதிகாரமும் வேண்டான்னு ஒரு கட்சி ஏன் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தரணும்? இதுல அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? அதுதான் நுட்பமான அரசியல். இதுல அவங்களுக்கு அமைச்சர் பதவி இல்லைனாலும் முழு அரசாங்கத்தோட கடிவாளமும் அவங்க கையில தான் இருக்கும். புரியலையே, பொறுப்பில்லாத அதிகாரமா இது? அப்படிதான் சொல்லணும். உதாரணமா 90 இடங்களை வச்சிருக்கிற கட்சி ஏ ஆட்சி அமைக்குது. அவங்களுக்கு 34 இடங்களை வச்சிருக்கிற மத்த சின்ன கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு தராங்கன்னு வச்சுக்குவோம். சரி, இப்போ கட்சி ஏ ஒரு சட்டத்தையோ இல்ல பட்ஜெட்டையோ சட்டமன்றத்துல நிறைவேற்றணும்னா அந்த சின்ன கட்சிகளோட வாக்குகள் இல்லாம அது நிறைவேறாது. ஓ, இப்ப புரியுது.
அதாவது ஒருவேளை அந்த சின்ன கட்சிகளோட கோரிக்கைய ஆளுங்கட்சி ஏத்துக்கலைன்னா அவங்க உடனே பட்ஜெட் கூட்டத்தொடர்லயோ இல்ல நம்பிக்கை இல்லா தீர்மானத்திலயோ அரசுக்கு எதிரா வாக்களித்து ஆட்சியை கவித்து விட முடியும். ஆளுங்கட்சி எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வர நினைச்சாலும் இவங்க வீட்டு கதவை தட்டி அனுமதி வாங்கியே ஆகணும். இது ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாச்சே. கண்டிப்பா. வெளியில இருந்து ஆதரவு தர்ற கட்சிகள் எந்த பழியும் சுமக்க வேண்டியதில்ல. அரசு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தா நாங்க ஆதரவு கொடுத்ததால தான் இது நடந்துச்சுன்னு உரிமை கொண்டாடுவாங்க. ஒருவேளை தப்பான திட்டம் கொண்டு வந்தா நாங்க பதவியில் இல்ல, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஈஸியா விலகினு விமர்சனம் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சி எப்போதுமே ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. இது ஆளுங்கட்சிக்கு ரொம்ப பெரிய மன உளைச்சல் தான். ஆனா இதுல ஒரு மோசமான கற்பனை சூழலை பாப்போம். சொல்லுங்க. எந்த கட்சியும் இன்னொரு கட்சியோட சமரசம் செய்ய தயாரா இல்ல, கூட்டணி வைக்கவும் யாரும் வரல, வெளியில இருந்து ஆதரவு தரவும் யாருக்கும் விருப்பம் இல்ல, எல்லாரும் பிடிவாதமா இருக்காங்க. எந்த வகையிலையும் அந்த 118ங்கிற எண்ணை கடக்கவே முடியலன்னா அடுத்தது என்ன நடக்கும்? அந்த நிலைமை தான் ஜனநாயகத்தோட மிகச் சவாலான கட்டம். எந்த ஒரு சமரசமும் ஏற்படலைன்னா தரவுகள் சுட்டி காட்டுற மாதிரி ஒரே ஒரு வழிதான் மீதம் இருக்கு. அதுதான் மீண்டும் தேர்தல். மறுபடியும் எலெக்ஷனா? ஆமா, ரீஎலெக்ஷன். யாராலும் அரசாங்கத்தை அமைக்க முடியலன்னா பல மாதங்களா நடந்த முந்தைய தேர்தல் மக்களோட வாக்குகள் எல்லாமே வீணா போயிடும். மறுபடியும் மக்களை சந்திச்சு புதிய தீர்ப்பை கேட்கணும். இது பொதுமக்களுக்கு எவ்வளவு பெரிய சோர்வை கொடுக்கும்னு யோசிச்சு பாருங்க. மறுபடியும் பல கோடிக்கணக்கான ரூபாய் வரி பணம் செலவாகும். அது மட்டும் இல்ல, தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கிறதால எந்த ஒரு புதிய அரசு திட்டமும் வராது. நிர்வாகம் முடங்கி போகும். அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள், காவல்துறையினர்னு எல்லாரும் மறுபடியும் தேர்தல் வேலைக்கு போகணும். அரசியல்வாதிகள் ஒரு சமரசத்துக்கு வராததால ஒட்டுமொத்த மாநிலமும் அதற்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கு. உண்மைதான். இதையெல்லாம் கேக்குறப்போ தொங்கு சட்டமன்றம்ங்கிறது ஒரு மாபெரும் சிக்கலாதான் எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்னங்க, நிலையற்ற கூட்டணிகள், ஆளுங்கட்சிய மிரட்டுற வெளியிலிருந்து ஆதரவு, இல்லனா மறுபடியும் தேர்தல்ங்கிற பொருளாதார சுமை, இந்த தரவுகளை பாக்குறப்போ இது ஜனநாயகத்தோட ஒரு மாபெரும் தோல்வின்னு தான் முடிவு செய்ய தோணுது. மேலோட்டமா பாக்குறப்போ இது ஒரு குழப்பமான பாதகமான சூழலை தெரியுது. இயல்புதான். நீங்க குறிப்பிட்ட அந்த நிலையற்ற தன்மை மிகப்பெரிய பிரச்சனை தான். ஆமா, எந்த நேரத்துல ஆட்சி கவிழுங்கிற பயம் இருக்குமே. கண்டிப்பா. ஆதரவு வாபஸ் பெறப்படலாம்ங்கிற பயத்திலே ஒரு அரசாங்கம் செயல்படும் போது அவங்களால நீண்ட கால திட்டங்களை தைரியமா கொண்டு வர முடியாது. அதனால கொள்கை முடிவுகள்ல தாமதம் ஏற்படும் இல்லையா? ஆமா, பாலிசி டிலே ஆகும், புதிய முதலீடுகள் வர்றது குறையலாம், ஒட்டுமொத்த வளர்ச்சியில ஒரு பெரிய தொய்வு ஏற்படலாம். இதெல்லாம் தொங்கு சட்டமன்றத்தால் ஏற்படுற நிதர்சனமான விளைவுகள் தான். அப்போ இது தோல்விதானே? இல்ல, இதை மட்டும் வச்சுக்கிட்டு இது ஜனநாயகத்தோட தோல்வின்னு நாம முடிவு பண்ணிட முடியாது. இவ்ளோ பெரிய நிர்வாக முடக்கமும் நிலையற்ற தன்மையும் இருக்குங்கிறீங்க, அப்புறம் எப்படி இது தோல்வி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஏன்னா ஜனநாயகத்தோட வெற்றிங்கிறது வெறும் நிர்வாக வசதியில மட்டும் இல்ல. இங்கேதான் தரவுகள்ல உள்ள மிக முக்கியமான ஒரு ஆழமான பார்வையை நாம கவனிக்கணும். அது என்ன பார்வை? தொங்கு சட்டமன்றங்கிறது ஒரு தோல்வி அல்ல, அது ஒரு வலிமையான அதிகார சமநிலை, பவர் பேலன்ஸ். பவர் பேலன்ஸா? விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ ஒரு கட்சிக்கு 150 இல்ல 180 இடங்கள்னு அறுதி பெரும்பான்மை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்குவோம். அவங்க என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் அதை தட்டி கேட்கவோ திருத்தங்கள் சொல்லவோ எதிர்த்தரப்புக்கு பலம் இருக்காது. ஆமா, அவங்க நினைச்சதை ஈஸியா சட்டமாக்கிடுவாங்க. சட்டமன்றத்துல எந்த ஒரு விவாதமும் இல்லாம ஆளுங்கட்சி நினைச்ச மாத்திரத்துல மசோதாக்களை நிறைவேற்ற முடியும். அது ஒற்றை கட்சி முழுமையா ஆதிக்கம் செலுத்துற ஒரு சூழல். சரி. ஆனா தொங்கு சட்டமன்றத்துல ஒரு கட்சிக்கு 90 இடங்கள் மட்டுமே இருக்கும்போது அவங்களால தன்னிச்சையா செயல்பட முடியாது. அவங்க கொண்டு வர ஒரு மசோதாவோட ஒவ்வொரு வரியையும் மத்த கட்சிகளோட விவாதிக்கணும். கரெக்ட். அவங்கள சம்மதிக்க வச்சா மட்டுமே அதை சட்டமாக்க முடியும். இது ஜனநாயகத்தோட மிகச்சிறந்த கட்டுப்பாட்டு அமைப்பா செயல்படுது. எதேச்சதிகாரத்தை தடுத்து நிறுத்துது. அதாவது செக் சிஸ்டம் மாதிரி செயல்படுது. பெரும்பான்மை உள்ள அரசாங்கத்துல எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சாலும் சில நிமிஷங்கள்ல சட்டம் பாஸ் ஆயிடும். ஆமா. ஆனா தொங்கு சட்டமன்றத்துல ஆளுங்க கட்சி ஒவ்வொரு வாக்குக்காகவும் மத்தவங்க கிட்ட பேசி அவங்க சொல்ற நியாயமான திருத்தங்களை ஏத்துக்கிட்டே ஆகணும். அதிகாரம் ஒரு இடத்துல குவியாம பரவலாக்கப்படுது. துல்லியமான புரிதல். இதை நாம அரசியல்வாதிகளோட பார்வையில இருந்து விட்டுட்டு வாக்களித்த மக்களோட மனநிலையிலிருந்து பார்க்கணும். மக்களோட மனநிலையா? இரவுற்ற ஒரு மிக தெளிவான கருத்தை பதிவு செஞ்சிருக்கு. தொங்கு சட்டமன்றங்கிறதே ஏதோ மக்களோட குழப்பத்தால வந்தது இல்ல. அப்புறம் அது அவங்களோட பிளவுபட்ட கருத்தின் வெளிப்பாடு. அதாவது டிவைடட் ஒப்பீனியன். மக்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு முழு அதிகாரத்தையும் கொடுக்க விரும்பலங்கிறதையே இந்த முடிவுகள் காட்டுது.
ஓ, நாங்க ஒரு கட்சியின் மேல மட்டுமே முழு நம்பிக்கைய வைக்க தயாரா இல்லைன்னு மக்கள் சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு ஒற்றை கட்சியிடமும் முழு அதிகாரம் போறத நாங்க விரும்பலன்னு மக்கள் திட்டவட்டமா தெரிவிக்கிறாங்க. இத கேக்குறப்போ எனக்கு ஒரு புதிய கோணம் பிடிபடுது. நாம இதை எப்படி பாக்குறோம்னா, மக்கள் யாருக்கும் ஓட்டு போடலன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில மக்கள் எல்லா தரப்பிற்கும் ஓட்டு போட்டு அதிகாரத்தை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. யாருக்கும் முழு அதிகாரம் கிடைக்காதபடி வாக்குகள் சிதறும்போது அது அரசியல்வாதிகளின் மேல மக்கள் பிரயோகிக்கும் ஒரு வகையான மறைமுகமான வீட்டோ அதிகாரம்னு கூட சொல்லலாம். சரியா சொன்னீங்க. ஒரு செக்மேட். உங்களுக்கு நாங்க முழு அதிகாரத்தை தரமாட்டோம், நீங்க மத்தவங்களோட சேர்ந்தே உழைக்கணும்னு மக்கள் போடுற ஒரு செக்மேட் இது. தரவுகள்ல உள்ள இறுதி மற்றும் மிக முக்கியமான கருத்தும் அதுதான். பெரும்பான்மை இல்லாதது ஒரு நிர்வாக பிரச்சனைங்கிறத தாண்டி அது ஜனநாயகத்தோட ஒரு ஆழமான பிரதிபலிப்பு. கண்டிப்பா. பலதரப்பட்ட மக்களோட குரல்களும் சட்டமன்றத்துல ஒலிக்கணும். ஒரு கொள்கை இன்னொரு கொள்கையை முற்றிலும் அழிச்சிடக்கூடாதுங்கிற இயற்கையான சமன்பாடு தான் தொங்கு சட்டமன்றம். இதை ஒரு குறைபாடா பார்க்கறத விட முதிர்ச்சி அடைந்த ஒரு ஜனநாயகத்துல அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் மக்களோட தீர்ப்புன்னு புரிஞ்சுக்கிறது தான் பொருத்தமா இருக்கும். 100க்கு 100 உண்மை. நீங்க ஆரம்பத்துல சொன்னது போல இது புதிய அரசாங்கத்தை உருவாக்குறது மட்டும் இல்ல, பல புதிய கேள்விகளையும் உருவாக்குது. ஆமா. ஒரு பக்கம் அந்த 118ங்கிற இலக்கை தொடுவதற்கான அரசியல் தந்திரங்கள், வெளியிலிருந்து ஆதரவு தர்ற கட்சிகளோட நிழல் அதிகாரம், மறு தேர்தலுங்கிற அபாயம். இன்னொரு பக்கம் ஒற்றை கட்சி ஆதிக்கத்தை தடுக்கும் ஒரு அற்புதமான கட்டுப்பாட்டு அமைப்பு. தொங்கு சட்டமன்றம்ங்கிறது உண்மையில எண்களின் விளையாட்டா தொடங்கி மக்களோட அதிகார சமநிலையா முடிவடையுது. கண்டிப்பா. இந்த ஆழமான அலசலோட முடிவுல நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். ஆரம்பத்துல நாம கற்பனை செஞ்ச அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கைனால மறுபடியும் நினைச்சு பாருங்க. அந்த குழப்பமான முடிவுகள், யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத அந்த நிலை. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொங்கு சட்டமன்றம்ங்கிறது உண்மையிலே ஒரு அரசியல் முட்டுக்கட்டையா, அல்லது அது எதேச்சாதிகாரத்தை தடுக்கும் ஜனநாயகத்தோட கவசமா? உங்களோட சிந்தனைகள்ல இந்த விவாதம் தொடரட்டும். மீண்டும் சந்திப்போம்.